விரிபரா ஃபால்ஸில் பாட்டியோட பானிபூரியை சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணேன் ஆனக்குளம். எஸ், ஆனக்குளம் நாங்கள் ஈவினிங்கே ரீச் ஆகிட்டோம். பட் எலிஃபேண்ட் எல்லாமே நைட்டு தான் வந்து தண்ணி குடிக்கும்னு சொன்னதுனால சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜீப் சவாரியே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஜீப் சவாரிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி டைம் இருக்கேன்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஜீப் சவாரியில் நாங்கள் எடுத்த பேக்கேஜ் 4500 rupees. அதில் 5 பிளேஸ் வந்து கவர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். போன உடனேயும் அண்ணா ஒரு பாட்டை போட்டு எங்களை பயங்கரமா வைபாக்கிட்டாரு. ஆமாங்க, ஜீப்பில் பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிக்கி அந்த ஆஃப் ரோட்டில் போகும்போது வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு பிளேஸாக எங்களை கூப்பிட்டுட்டு போனது ஹேங்கிங் பிரிட்ஜ். நாங்கள் போனதுமே எப்பவும் போல் செல்ஃபி இதெல்லாமே எடுத்துட்டோம். அடுத்த செகண்ட் பிளேஸ் வந்து நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்துட்டு போனது ட்ரைபல்ஸ் வாழ்ந்த பிளேஸ் தான். ஸோ அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த டிரைவரை நான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். தேர்ட் வந்து நாங்கள் போனது ஒரு ஃபால்ஸு. சூப்பராக இருந்தது. அந்த ஃபால்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் குளிக்க முடியாதுங்கிற ஒரு ரீசனால் ஜஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபோர்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் நடுவுலேயே வந்து எங்களை வந்து கூப்பிட்டுட்டு போனார். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உண்மையாகவே. அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஆஃப் ரோட்டில் பயங்கரமாக ஒரு மிட் ஃபாரஸ்ட்டில் வந்து எங்களை ட்ராவல் பண்ண வச்சார். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்டு நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேங்காக உண்மையாகவே இந்த ஜீப் சஃபாரி வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன இடுப்பு வழியில் எங்களால் கொஞ்சம் தாங்க முடியல. பட் இந்த ஆஃப் ரோட்டில் ஜீப் சஃபாரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. தென் அந்த அண்ணா கிட்ட அண்ணா ஆனக்குளத்தில் ஆனை வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க உங்கள் ஃபோன்லன்னு சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். அப்புறம் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா யானை கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் யானை வரவே இல்லை. ஸோ செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் அந்த டேயில் நாங்கள் போன அந்த ஜீப் சஃபாரியோட எக்ஸ்பீரியன்ஸும் விரிபரா ஃபால்ஸில் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் தான் எங்களுக்கு செம்ம மெமரிஸாக இருந்தது. இன்னும் குட்டியாக யானையை பார்க்கலன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கொல்லுக்குமலை போனோம். அதோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.